அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போதும் அப்படின்னா, நிறைய பேர் கேள்வி கேட்குறது என்ன அப்படின்னா, மற்ற மதங்களை காட்டிலும் மற்ற தர்மங்களை காட்டிலும் நம்முடைய இந்து சனாதன தர்மத்தில் இதற்கு இத்தனை வழிபாடுகள், இத்தனை தெய்வ உருவங்கள், அந்த தெய்வத்திற்கான விதவிதமான பூக்கள், ஆராதனை முறைகள் மற்றும் மந்திரங்கள், நெய்வேத்தியங்கள் அப்படின்னு வேறுபாடு கூடிய ஒரு தர்மமாக நம்முடைய தர்மம் எதற்கு இருக்கின்றது? மற்ற தர்மங்கள்லாம் ஏகதெய்வ வழிபாடாக ரொம்ப அழகாக ஒன்றை நோக்கி எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. நம்முடைய இந்து சனாதன தர்மத்தில் இப்படி இருக்கிறதுனால அந்த ஃபோக்கஸ், அந்த ஒருங்கிணைப்பு அப்படின்றது கெட்டு போகாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இதற்கெல்லாம் என்ன ஒரே ஒரு பதில் அப்படின்னா, நம்முடையது பரந்து விரிந்த மார்க்கம், ஆதி காலத்தில் இருந்தே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சனாதன தர்மம் அப்படின்றது தான் நம்முடையது. பல்கலைக்கழகங்கள் போன்றது. எந்த துறை எடுத்து நம்ம படிக்கணும் விருப்பம் இருக்கோ அந்த துறையை எடுத்து நம்ம படிக்கலாம். நம்முடைய இஷ்டத்துக்கு நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றால் போல் எப்படி ஒரு குழந்தை தாயிடத்தில் இருந்து 5 குழந்தைகள் வந்தாலும் 5 குழந்தைகளினுடைய குணாதிசயங்களும் வேறுபாடாக இருக்கும். அதனுடைய சுவை, அதனுடைய விருப்பத் தேர்வு எல்லாமே மாறுவது போல் நம்மிடைய அந்த விருப்பத் தேர்வுகள் அப்படின்றது மாறுபடும். ஒரு சில பேருக்கு குழந்தையாக பிடிக்கும் இறைவனை, ஒரு சில பேருக்கு குமரனாக பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வயதான முதிர்ந்த பருவத்தில் பிடிக்கும். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த விதத்தில் நம்ம அந்த தெய்வங்களை நம்ம எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்து நம்முடைய அந்த பிறவியில்லா பெருமோட்சத்தை நம்ம அடையிறதுக்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் தான் நம்முடைய இந்து சனாதன தர்மம் அப்படின்றது அமைந்திருக்கின்றது. எப்படி இருந்தாலும் இந்த வழிபாடுகள் அப்படின்றது ஏமம், நியமம், நிஷ்டை, யோகம், தியானம், அதுக்கப்புறம் பக்தி, ஞானம் அப்படின்ற வகையில் போய்கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் நம்ம எப்படி 1வது 2வது படித்து கடைசியில் நம்ம அந்த பட்டப்படிப்பை முடிக்கின்றோமோ அதுபோல் தான் நம்முடைய ஆன்மீகம் அப்படின்றதும் இத்தனை வழிபாடுகளும் நம்ம செய்யும் பொழுது தான் அந்த மனம் அப்படின்றது ஒருங்கிணைப்பாக அதனுடைய தன்மை அப்படின்றது இறைவனுடைய அந்த திருப்பாதங்களில் சேரக்கூடிய வகையில் நமக்கு அமையும். அதனால் எவ்வளவு அளவிற்கு நம்முடைய இந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகளை நம்ம சிறமேற்கொண்டு செய்யும் பொழுது அந்த மனம் அப்படின்றது தெய்வ வழிபாட்டில் நின்று நம்முடைய இலக்கை அடைய உதவும். நன்றி. குரு குகாசம்.